எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு குக்கர்லேயே எப்படி தாளிச்சு விட்றதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே அந்த குழம்புல வெந்த மட்டனை எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சோண்டு, கிராம்பு 4, பட்டை 2, கருவேப்பிலை கொஞ்சம், அதே மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், வீட்டில் மட்டன் குழம்புக்குன்னு அரைச்ச தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதே போல் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கிலோ ஆட்டுக்கறி, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். மட்டன் குழம்புக்கு தேவையான தனியாத்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இது தாங்க மட்டன் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற தனியாத்தூள். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். வாங்க இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. மிளகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையை போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சு கமகமன் வாசனை வருங்க. அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. மட்டன் நல்லா வதங்கி பந்து மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா இதை போட்டு வதக்கிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் மட்டனுக்கு தேவையான பாதி உப்பு நம்ம போட்டு நல்லா 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. பாருங்கள், 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கறி இப்படி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இதை வதக்கிக்கணும். 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை 5 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்குங்க. மட்டனை தனியாக வதக்கும் போதே நம்ம பாதி உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு மட்டும் கவனமாக பார்த்து போட்டுக்குங்க. 5 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி. இப்போ இந்த மட்டன் குழம்புல இருக்க கறியை தனியாக எடுத்து அதை எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்புலேருந்து கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வறுவலுக்கு தேவையான குழம்பு கறி ரெடி. இந்த குழம்பு கறியை எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை அது கூட சேர்த்துக்க போகிறோம். கறியை நிறைய தடவை கிளறக்கூடாதுங்க. கறி முதலையே நல்லா வெந்துருச்சு. இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான மசாலா பொருட்கள். இது எல்லாத்தையும் நம்ம இந்த கறியோடு போட்டுட்டு ஒரே ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி பூரா வத்துற வரைக்கும் விட்டு எடுத்தோம்னா நமக்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதுதான் குழம்பு கறியை எடுத்து வறுவல் பண்ணுறதுங்கிறது. கிராமப்புறங்களில் இது மாதிரி தாங்க வறுவல் பண்ணுவாங்க. சுவை
அட்டகாசமாக இருக்கும் இந்த வறுவல். நீங்களும் வீட்டில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வறுவலை பொறுத்த வரைக்கும் நம்ம கறியை உடச்சிடக்கூடாதுங்க. அதுதான் மெயின். நல்ல ஒரு அகலமான கரண்டியில் மேலே இருந்து கீழே ஒன்று இல்லாட்டி 2 தடவை அழுங்காமல் கிளறி விட்டு அந்த மசாலா பொருட்கள் மட்டும் எல்லா பக்கமும் போகிற மாதிரி 2 தடவை பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறமா இதை மூடி போடாமல் இப்படி தனியாக வேக வச்சோம்னா அந்த குழம்பு தண்ணியெல்லாம் இஞ்சி நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் அந்த கறியில் சார்ந்து நமக்கு அந்த வறுவல் மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக காரம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகுத்தூளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட்டி போட்டுக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுடைய வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க. சுலபமாக குக்கர்லேயே நம்ம குழம்பு மற்றும் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறை நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.